மீனாட்சி அம்மனுடைய இந்த மண்ணை தொடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த படம் திரையில பிரம்மாண்ட வெற்றியுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது போக மதுரையினுடைய கோபுரம் தியேட்டர்ல இந்த படம் வந்துச்சுனாவே எல்லா மதுரை ஃபுல்லா ஹிட்டு தான். இதுக்கு முதல்ல அன்பண்ணன் அன்புச்செழியன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் தமிழகம் முழுவதும் மாபெரும் வெற்றி படமாக ஓடிட்டு இருக்கு. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்கோ அந்த வரவேற்பை விட அதிகமான வரவேற்பு. இது என்ன சொல்றாங்கன்னா, கோயிலுக்கு போற மாதிரி நாங்கள் போறோம் குடும்பத்தோட. ஐயாவை முதல் திரையில பாக்குறப்ப கோயிலுக்கு போற மாதிரி போறோம், நீங்க எங்க ஐயாவை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு என் காலெல்லாம் விழுவுறாங்க. நிச்சயமா நான் அவர் கிடையாது. ஏன்னா அவருடைய கால் தூசுக்கு கூட நான் சமமாக மாட்டேன். நான் போன ஜென்மத்தில் ஐயா வீட்டில் நன்றி உள்ள நாயா பிறந்திருக்கனால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்த எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் அவருக்கு விசுவாசமா இருப்பேன். மதுரை மக்களை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சரி, சிவாஜி கணேசன் காலத்திலிருந்து சரி, இங்கே ஒரு படம் ஓடுச்சுன்னா அந்த படம் தமிழ்நாடு முழுவதும் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. மதுரை மண்ணுக்கு மட்டுமே உள்ள ஒரு மாபெரும் வெற்றி இந்த மதுரை மக்கள் தான் கொடுப்பாங்க. அது போல இந்த மதுரை மக்கள் இன்னைக்கு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த படத்தையும் கொண்டாடுற மாதிரி இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டம் இந்தியா முழுவதும் போகும், உலகம் முழுவதும் போகும். ஐயாவை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதுக்கு தான் என்னுடைய இந்த ஜென்மத்தினுடைய கடமையை நான் நினைச்சேன். அவர் ஒரு ஜாதிக்கு மட்டும் தலைவர் இல்லை, ஒரு நாட்டுக்கு மட்டும் அந்த தலைவர் இல்லை, இந்த தேசத்துக்கே தலைவர், தேசிய தலைவர் டைட்டில் போடுறப்ப அடிக்கிற கைத்தட்டு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க சார். இது போதும் சார் எங்களுக்கு. இந்த கைத்தட்டுக்கு ஒரு நடிகனா எனக்கு என்னன்னா, ஒரு நடிகன் கிட்ட போட்டோ எடுக்க விரும்புவாங்க, ஆட்டோகிராஃப் வாங்க விரும்புவாங்க. எந்த நடிகன் காலில் போய் விழுந்தது சரித்திரம் கிடையாது. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வேடத்தில் நடிச்ச என் காலில் எத்தனையோ தாய்மார்கள் விழுறாங்க, பெரியவங்க விழுறாங்கன்னா இதெல்லாம் அவர் ஐயாவுடைய பாக்கியம் தான் எனக்கு. படத்துக்கு பிறகு உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், வீட்டுக்கு இருக்கவங்க இவங்கெல்லாம் எப்படி நான் 4 வருஷமா துறவரம் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் மாலையை கழட்டி ஐயா இதில் வச்சுட்டு வந்தேன் கோயிலில். பட் எல்லாத்தையும் ஐயா பார்த்துக்குவார், அவ்வளோதான். அவர்கிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். எங்கள் டைரக்டர் பேசுன ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். மனிதனாய் பிறந்து தலைவனாய் வாழ்ந்து சித்தனாய் மறைந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற டைலாக் பேசுவார். அந்த டைலாக் எனக்கு எப்பவும் என் காரை ஒழிச்சிட்டே இருக்கும். இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். நான் பேசின வரிகள் எல்லாமே ஐயா பேசின வரிகளை தான் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்களாம் எந்த வரிகளும் எழுதலை. எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார், வசனம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இயக்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், தயாரிப்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், நடிப்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் சொல்லுவார். இது எல்லாமே அவரால் நடத்தப்பட்ட விஷயங்கள் தான், எங்ககிட்ட எதுவுமே கிடையாது சார்.